அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் மீண்டும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில் மிக இலகுவாக கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இலகுவாக கிடைத்ததோ ஏனோ, இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைத்த வரலாறுகள், அதற்காக பாடுபட்ட மக்கள், இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இந்த மார்க்கம் நம்முடைய கையில் சேர்ந்ததற்காக நிறைய குவிந்து கிடக்கிறது. ஆனால் இது போன்ற விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய சமுதாய மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. ஏதோ இஸ்லாமியனாக பிறந்தோம், அதே நிலையில் வாழுகிறோம், அதே நிலையில் மரணிக்கிறோம், இது போன்ற சிந்தனையில் தான் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமியர்களில் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலக யதார்த்தமாக இருக்கட்டும், நம்முடைய இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கட்டும், வரலாறுகள் சார்ந்து நிறைய முக்கியத்துவத்தை நமக்காக எடுத்து சொல்கிறது. அந்த அடிப்படையில் நாம் எதற்காக வரலாறுகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்திற்கு பதிலாக மௌலவி அப்துல் ரஹ்மான் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் ஒரு சில தகவல்களை எடுத்து சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். வரலாறுகள் என்பது மக்களுக்கு மத்தியில் மிகவும் அலட்சிய போக்கோடு இஸ்லாமிய மார்க்கம் வந்த வரலாறுகள், இதற்காக தியாகம் செய்த எண்ணற்ற மனிதர்களின் மிக அற்புதமான வரலாறுகளை எல்லாம் இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்வதில் அலட்சியமாக இருக்கிறாங்க. நீங்கள் கூட சமீபத்தில் கூட பார்க்கலாம், பெரும்பாலும் இஸ்லாமிய இளைஞர்கள், பெண்கள், இவர்களுடைய ஒட்டுமொத்த மோகமும் சினிமா மோகமாய் இருக்கிறது. ஆட்சி கட்டிலில் இருக்கிற ஒரு நபர் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவருக்கு எத்தனை வயசு, அவர் என்னென்ன சினிமா படத்தில் எல்லாம் நடித்திருக்கிறார், அவருக்குரிய அந்த குடும்ப பின்னணி என்ன, என்ன படித்திருக்கிறார் என்று அவர் குறித்து அக்கு வேற ஆணி வேறாக, குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள், அதில் சில முஸ்லிம் பெயர்தாங்கிகள் கூட அவர் குறித்து அறிந்து கொள்வதில் சினிமா மோகத்தில் அதிகமான ஆர்வம் காட்டுவதை பார்க்கிறோம். அல்லது இப்போ யூடியூப் மோகமாக இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு பிடித்த ஒரு செலிபிரிட்டி, ஒரு திரை பிரபலம் அல்லது சமூக வலைதள போராளி என்று வைத்துக் கொள்ளலாம், அவர்கள் குறித்து அறிந்து கொள்வதிலும் இவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, எங்க வாங்கினாங்க, இவங்களால எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டால் அது சம்பந்தமா அறிந்து கொள்வதில் மக்கள் அதிகமான ஆர்வமா இருக்கிறாங்க. இப்போ உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு மகத்தான மார்க்கம். இதை போன்று உலகத்தில் வேறு சிறப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய மார்க்கம் இல்லவே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு மிக இலகுவாக அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். வரலாறுகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஒரு மிக அற்புதமான ஒரு வார்த்தையில் பதிய வைக்கிறான். திருமறை குரானில் பார்க்கலாம், பொதுவாக உங்களுக்கு இறை தூதர்கள் வரலாறோ, உங்களுக்கு முன் வாழ்ந்த மனிதர்களுடைய வரலாறுகளோ சொல்லப்படுவதற்கான காரணமே மானு சப்பித்து பிஹி ஃபுஆதக, அது உங்களுடைய உள்ளங்களை பலப்படுத்தும். நீங்கள் பாவம் செய்து கொண்டிருந்தாலோ அல்லது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மார்க்கத்தின் அருமை பெருமைகளை தெரியாமல் இருந்தாலோ உங்கள் உள்ளங்களை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி உங்களை வரலாறுகள் சிந்திக்க வைக்கும் என்ற அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ வரலாறுகள் அறிந்து கொண்டால் சமகால கூத்தாடிகள், சினிமா மோகங்கள் அல்லது உலக மோகத்தில் மூழ்குவதிலிருந்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், இளைஞர் பெண்களை நாம் வென்றெடுக்கலாம். அப்ப வரலாறுகளை மிக அழுத்தமாய் மிக வீரியமாய் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வரலாறுகளை அறிந்து கொண்டால் அவர்களின் உள்ளங்கள் நிச்சயமாய் பலப்படும், பக்குவப்படும். செய்கிற பாவங்களில் இருந்து அவர்கள் மீள்வதற்கு இந்த வரலாறுகள் மிக பெரும் வாய்ப்பாய் இருக்கும். எனவே கடந்த கால இஸ்லாம் வந்த வரலாறு, இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர்களின் வரலாறுகளை நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும், கண்டிப்பாய் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்லிக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மௌலவி அவர்கள்
வரலாறுகளை இஸ்லாமிய மக்கள் அறிந்து கொண்டார்களே ஆனால் அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு சிறந்த மாற்றம் ஏற்படும் சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை சொல்லி ஒரு அருமையான குர்ஆன் வசனத்தையும் அவர்கள் மேற்கோள் காண்பித்தார்கள். இப்போ வரலாறுகள் என்றால் அது எல்லா விஷயத்தையுமே உள்ளடக்கும். முன்னாடி நடந்த அது யாருடைய வரலாறுகளை வேண்டுமானாலும் அது குறிக்கும். இப்போ நம்ம சகோதரர்களோட என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, வரலாறுகள் என்றால் யாருடைய வரலாறுகளை இந்த காணொளியின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம்? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ வரலாறுகள் என்று சொல்லப்பட்டால் நீங்கள் பாட புத்தகங்களில் பார்க்கலாம், அல்லது மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிற கல்வி கூடங்களில் நீங்கள் பார்க்கலாம், அல்லது இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிற அது போன்ற ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க. அவர்கள் உருவாக்குகிற எழுதுகிற அந்த புத்தகங்களை நீங்கள் பார்க்கலாம். முழுக்க முழுக்க கதைகள், புராணங்கள், இதிகாசங்கள், சம்பந்தமே இல்லாத, ஆதாரங்கள் இல்லாத, எந்த விதமான ஒரு இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு சில கட்டுக்கதைகளால் வரலாறுகள் புனையப்படுகிறது. உண்மை வரலாறுகள் என்றாலே கட்டுக்கதைகள் அதிகமாக இருக்கிறது யதார்த்தம் தான். யதார்த்தம் தான். இருந்தாலும் அது அதற்கான ஆதாரங்கள் என்பது அதில் கண்டிப்பாய் மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்ல வேண்டும். இப்ப நீங்க கட்டுக்கதைகள் இருக்கிறது யதார்த்தம் தான் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நாம இஸ்லாமியர்களாகிய நாம தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறுகள்ல முழுக்க முழுக்க பியூரான, கிளியரான, தெளிந்த நீரோடை போன்ற ஆதாரங்கள் இருக்கிறது. ரெண்டுக்கு வித்தியாசம் தான். உலகம் சார்ந்த கல்வி கூடங்கள் சார்ந்த வரலாறுகளுக்கும் அவர்கள் எழுதுகிற வரலாறுகளுக்கும் இஸ்லாமியர்களாகிய நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வரலாறுகளுக்கும் மிகப்பெரும் இடைவெளி வித்தியாசம் இருக்கிறது. நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வரலாறுகளுக்கு முழுக்க முழுக்க 100% ஆதாரங்களோடு அந்த வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ அதுல எப்படிப்பட்ட வரலாறுகளை நாம தெரிய போறோம் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முகமது நபி வாழ்றாங்க. அவர்களின் சமுதாயத்துல சில மனிதர்கள் வாழ்கிறார்கள், நம்மை போன்ற மனிதர்கள் தான். இவர்கள் நபிகள் நாயகத்திற்காக அவர்கள் என்ன சொன்னாலும், முகம்மதாகிய நீங்கள் எங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறீர்களோ, இறைவனுக்காகவும் உங்களுக்காகவும் கடல் ஆழத்திலே எங்களை குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிப்பதற்கு தயார் அப்படின்னு செதுக்கப்பட்ட தியாக செம்மல்கள் சிலர் இருக்கிறாங்க. இவர்களைத்தான் வரலாறுகளில சஹாபாக்கள், நபித்தோழர்கள் என்று சொல்லப்படுவார்கள். இந்த நபித்தோழர்கள் சம்பந்தமாய் திருக்குரானில் இறைவன் கூட பக்கம் பக்கமாய் வழி நெடுகிலும் பாராட்டி பேசுகிறார். இறைவன் பேசுகிறான், புகழாரம் சூட்டுகிறான். இறை தூதரவர்கள் தன்னோடு வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களின் நிகழ்வுகள் குறித்து, அவர்களின் தியாகங்கள் குறித்து புகழாரம் சூட்டுகிறார்கள். சுருங்க சொல்வதாக இருந்தால், வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும், வாழ்க்கையில் உண்மையாளராக, பரிசுத்தவானாக இவர்களை போன்று நம்முடைய வாழ்க்கையின் குணநலனை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று திறந்த புத்தகமாய் சஹாபாக்கள் தங்களின் வாழ்க்கையை அப்படியே இறைவனுக்காக, இறை தூதருக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏகத்துவ கொள்கைக்காக பொருளாதாரத்தை அர்ப்பணியுங்கள், தாவாவிற்காக நேரத்தை அர்ப்பணியுங்கள், அல்லது இந்த சினிமா கூத்தாடிகளை அவங்களை எல்லாம் ரசிக்காதீங்க, இறைவனுக்காக அவர்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்குங்க அப்படின்னு சொன்னாலே பெரிய சவாலா இருக்கிறது, ரொம்ப பெரிய போராட்டமா இருக்கிறது. நபித்தோழர்கள் எப்படி தெரியுமா? இப்போ ஒரு திருமணம் என்று வந்துவிட்டால் நம்முடைய ஆட்கள் ஒரு அங்கு போடப்படுகிற, அது மார்க்கத்திற்கு மாற்றமான திருமணமாக இருந்தால் கூட அங்கு போடப்படுகிற ஒரு பிரியாணியை கூட அர்ப்பணிக்க மறுக்கிறார். அதை போய் சாப்பிடுகிற அவல நிலை, அங்கு போய் நிற்கிற அவல நிலை. ஆனால் நபித்தோழர்கள், சஹாபாக்கள் இறைவனுக்காக, இறை தூதருக்காக தங்கள் உயிரையே அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். உயிரை விட ஒரு மனிதனுக்கு பெரிய பொருள் வேறு எதுவும் இருக்குமா? மற்றொன்று, குடும்பம் குடும்பமாய் தியாகம் செய்திருக்கிறார்கள். மனைவி, மக்கள், பெற்றோர், தாய், தந்தை, அப்படி குடும்பம் குடும்பமாய் மார்க்கத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள்.
இறை தூதருக்காகவே இவ்வளவும் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவர்கள் இறை தூதர்களா? அல்ல. இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் தான், நம்மை போன்ற மனிதர்கள் தான். அப்போ ஒரு மனிதனாய் இருந்து கொண்டு நபிகளாரோடு வாழ்ந்திருக்கிறார்கள், நபியை பார்த்திருக்கிறார்கள். இதை தாண்டி அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான். அப்ப அவங்களால எப்படி தியாகம் செய்ய முடிஞ்சது? அவர்களுக்கு தியாகம் செய்ய வைத்ததன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு இவர்களை போன்று தியாகத்தில், நற்குணத்தில், ஒழுக்கத்தில், இன்னும் நல்ல குணத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதை சமகால சமுதாயத்திற்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நீ சூப்பர் ஹீரோவாய் இவரை பார், இந்த நபித்தோழரை பார். நீ ஃபைட்டு செய்கிற, சண்டை போடுகிற காட்சிகளில் ஒரு போலி பிம்பமாய் ஒரு சினிமா ஹீரோவை பார்க்கிறாய். ஒருத்தன் 100 பேர் அடிச்சு பறக்க விடுகிறான். ஹாலிவுட் நடிகர்களை பார்க்கிறான். இவன் கேம்ல உட்கார்ந்து அடிச்சுக்கிட்டு தன்னைத்தானே ஹீரோவாய் அதை சித்தரிக்கிறான். உண்மையான இஸ்லாத்தின் ஹீரோக்கள் வரலாறுகள் முழுவதும் நிறைந்து கிடக்கிறார்கள். அவர்களை பற்றி சமகால சமுதாயத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். எனவே நாம் ஆரம்பமாக தியாகம் செய்த சஹாபாக்கள், நபித்தோழர்கள், நபிகளாரால் புகழப்பட்ட, அல்லாஹ்வால் புகழப்பட்ட அந்த சஹாபாக்கள், நபித்தோழர்களின் வரலாறுகளைத்தான் தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு நபருடைய சுவாரஸ்யமான வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். யாருடைய வரலாறுகளை அறிந்து கொள்ள போகிறோம் என்ற கேள்விக்கு அருமையான பதிலை எடுத்து சொன்னார்கள். நபி அவர்களோடு வாழ்ந்த சில நபித்தோழர்களுடைய வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அதற்கு ஒரு சில காரணங்களை அவர்கள் முன்வைத்தார்கள். ஒரு தலைவனாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்காக தன்னுடைய உயிரை, தன்னுடைய குடும்பத்தை நபித்தோழர்கள் எல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள். இப்போ அவர்களுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிற்கு ஒரு மாற்றத்தை தரும் என்கின்ற ஒரு அழகான கருத்தை முன்வைத்தார்கள். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, பொதுவாக உலகத்தில் எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும் சரி, அந்த தலைவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் என்பது ஒரு யதார்த்தமான ஒரு சூழ்நிலை தான். இன்றைக்கும் தமிழகத்தில் ஒரு புதிய தலைவர் உருவாகி இருக்கிறாரு. இன்றைக்கு அவருக்கு பின்னாலும் ஒரு கூட்டமே நிற்க தான் செய்யுது. அதே யதார்த்தமாக நீங்கள் பார்க்க தானே செய்கிறோம். இப்படி எந்த ஒரு தலைவன் உருவெடுத்தாலும் அவனுக்கு பின்னாடி 4 பேர் நிற்க தான் செய்யலாம். அப்படி எல்லா இடத்துலையும் இருக்கின்ற பொழுது நபி அவர்களுக்கு பின்னால் இருக்கிற நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை மட்டும் அறிந்து கொள்வதற்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறது? அது சம்பந்தமாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா மக்களுக்கு சிறப்பாக இருக்கும். எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு பின்னாலும் தொண்டர்கள், ரசிகர்கள்னு இருப்பதை பார்க்கிறோம். எவ்வளவோ தலைவர்கள் பின்னால் தொண்டர்களோ ரசிகர்களோ இருந்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நபித்தோழர்கள், அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள் இருந்ததன் பின்னணி இரண்டு காரணம்தான். ஒன்று, இறைவனின் திருப்தியை பெற வேண்டும், இறைவனின் திருப்தியை பெற வேண்டும். இரண்டாவது, அந்த நபியை உயிரை விட மேலாய் நேசித்தார்கள். ஏன்னா யார் இந்த நபியை நேசித்தால் அல்லாஹ் அவரை விரும்புவான். இதற்காகத்தான் அந்த நபி அவர்கள் உயிரை விட மேலாய் நேசித்தார்கள். இன்றைக்கு தொண்டர்களாய் ரசிகர்களாய் செல்பவர்களுக்கும் அன்றைக்கு நபித்தோழராய் சஹாபாக்களாய் இருந்தவர்களுக்கும் மிக பெரும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா இவங்க போறதெல்லாம் ஒரு பணத்துக்காக, பதவிக்காக, அல்லது ஜால்ராவிற்காக போனா ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் என்பதற்காகத்தான். உயிரை கொடுக்கிறார்கள். இதனால என்ன ஆதாயம்? உயிரை தலைவனுக்காக கொடுக்கிற பொழுது குடும்பத்துக்கு காசு வரும். இங்க போர்க்களத்திலோ அல்லது இறைவனுக்காகவோ இறைவனின் மார்க்கத்திற்காகவோ உடல் உறுப்பை இழந்தாலோ, இரத்தத்தை சிந்தினாலோ, உயிரை விட்டாலோ எந்த ஒரு பொருளாதார பின்னணியும் இருக்கவே இருக்காது. அப்ப இறைவனின் திருப்தி தான் முழுமையான நோக்கம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஈமான் என்பது ஒரு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். பொருளாதார மோகம், சமகால சூழலுடைய உலக மோகம், இதையெல்லாம் கருதுகிற பொழுது வணக்க வழிபாடுகள், தர்மம் செய்கிறது, உண்மையாய் நடப்பது, நீதியாய் நேர்மையாய் நடப்பது, நீங்க பாருங்களேன், சமகாலத்துல குறைந்து கொண்டே வருகிறது.
இப்ப சஹாபாக்கள் வரலாறுகளை தெரிந்து கொள்வதன் மிக முக்கியமான அவசியம், இவர்களை போன்று ஈமானில் உறுதி உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைக்க வேண்டும். இவர்களை போன்று உண்மையாளராய் நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இவர்களை போன்று ஒழுக்கச்சீலராய் நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம தெரிந்து கொள்வதன் பின்னணி அவசியம் முக்கியமா இருக்கிறது. சஹாபாக்கள் வரலாறு தெரிவதன் மூலமாக அவர்கள் மீது இருக்கிற நன்மதிப்பு நமக்கு உயரும். அவர்களின் வரலாறுகளை கேட்டாலோ படித்தாலோ அல்லது இது போன்ற நிகழ்வுகளின் வாயிலாக காதுகளால் கேட்பவர்களுக்கு இப்படியெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துல இருக்கிறவங்க வாழ்ந்திருக்கிறாங்களே அப்படின்னு அவர்களின் உள்ளத்திலே ஒரு உணர்வுகள் ஏற்படும், உள்ளத்திலே தூண்டுதல் ஏற்படும். சஹாபாக்கள் வரலாறுகளை நாம் இதற்காகத்தான் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க சமகாலத்துல பாருங்க, பத்ர் போர்ல சஹாபாக்கள் கலந்து கொண்டாங்க. ஒரு சாரார் என்ன பண்றாங்க, ரமலான் மாதம் பிறை 17 அன்று மட்டும் அந்த பத்ர் சஹாபாக்களுக்காக நாங்கள் நினைவு கூறுகிறோம், ஃபாத்திஹா ஓதுகிறோம், அத்தோட முடிந்து போகிறது. அந்த ஒரு நாள் மட்டும் பத்ர் போர் எவ்வளவு முக்கியமான போர், உங்களிடத்தில் பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த பத்ர் போர்ல சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள் தானே, அவங்க குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மின் அஃதலில் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் அவர்கள் ஆகச் சிறந்தவர்கள் அப்படின்றாங்க. காரணம் என்ன? ரொம்ப சொற்பமான நபர்கள், ஒரு 1000க்கும் நெருக்கமான எதிரிகளை ஒரு 300க்கும் நெருக்கமானவர்கள் போரிடுவது சாத்தியமில்லாத ஒன்று. மன தைரியம் வேண்டும். இரண்டாவது, வாழ்விடித்து வெட்டுவட்டு அம்பெய்து அல்லது பயங்கரமா சண்டை போட்டு இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு பழக்கம் இல்லாதவர்கள். நபி வா என்று அழைக்கிறார்கள், வந்து விட்டார்கள். அப்போ ஒரு அந்த 300 சொச்ச நபர்கள் குறித்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிம்களே அவங்க ஆக சிறந்தவங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க பாருங்க, நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, பத்ர் போர்க்களத்துல வானவர்களை அனுப்பி இறைவன் உதவி செய்தார். அது குர்ஆனில் பல வசனங்கள் இருக்கிறது, ஹதீஸிலும் இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார், வகதாலிக் மன் ஷஹீத பத்ரம் மினல் மலாயிகா. இந்த பத்ர் போர்ல எங்கெல்லாம் நிறைய வானவர்கள் இருக்கிறாங்க, இதுல பத்ர் போர்ல கலந்து கொண்ட வானவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் வானவர்களில் மிகச் சிறந்தவர்கள். எங்க கொண்டு வந்து ஒப்பிடுறாங்க பாருங்க. பத்ர் போரில் கலந்து கொண்ட முஸ்லிம்கள் அவர்கள் மக்களிலேயே ஆகச் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றார், வானவர்களையே பத்ர்ல கலந்து கொண்ட வானவர்கள் சிறந்தவர்கள். அப்ப இந்த தியாகம் எதற்காக? அந்த ஒரு நாள்ல அப்படியே முடிச்சுட்டு போறதா, அல்லது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை, அவர்களின் ஒழுக்கத்தை, அவர்களின் நன்னடத்தையை, அவர்களுக்கு இறைவன் வழங்கிய சான்றுகளை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறதா? சில பேர் பாருங்க, உச்சகட்டமா சஹாபாக்களை விமர்சிப்பது, சஹாபாக்களை ஏசுவது, சஹாபிய பெண்களை கொச்சைப்படுத்துவது, அப்படி ஒரு சாரார் உலகத்தில் வாழ்வதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சாரார் என்ன பண்றாங்க, சஹாபாக்களுடைய தியாகம், அவர்களின் அர்ப்பணிப்பு, அவர்களுடைய மகத்தான அந்த வரலாறுகள், இவைகளை எல்லாம் நாம் முன்மாதிரியாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தியாகத்தை முன்மாதிரியாக எடுப்பதோடு சேர்த்து அவர்களையும் பின்பற்ற வேண்டும் என்று செல்வதை பார்க்கிறோம். இப்படி பல வழிமுறையினர் இருக்கிறாங்க. நாம சஹாபாக்களுடைய வரலாறுகள், நபித்தோழர்களுடைய வரலாறுகளை நம்முடைய வாழ்க்கையில், நம் உள்ளங்களில் ஈமான் அதிகரிக்க வேண்டும். சமகால இளைஞர்கள்ட்ட இதைத்தான் பதிய வைக்கணும். இந்த பாருடா, இந்த நபித்தோழரை பார், இவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார், இளமை பருவத்தை இவர் எப்படி கழித்திருக்கிறார், இறைவனுக்காக வாழ்ந்திருக்கிறார் என்று பார் என்பதற்காகத்தான் நபித்தோழர்களுடைய வரலாறுகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமா நம்ம ரொம்ப விரிவா அறியவிருக்கிறோம் அப்படின்றத இதற்கு பதிலா சொல்லிக்கிறோம். நபித்தோழர்களுடைய வரலாறுகளை நாம் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கேள்விக்கு சகோதரர்கள் அருமையான பதிலை எடுத்து சொன்னார்கள். இப்போ அடுத்து என்ன நம்ம கேட்குறோம் அப்படின்னா, பொதுவாக நிறைய மார்க்க அறிஞர்கள்
தங்களுடைய உரைகளை மக்களுக்கு மத்தியில் நிகழ்த்துகின்ற பொழுது சில நபித்தோழர்களுடைய பெயர்களை பயன்படுத்துவார்கள். அந்த நபித்தோழர்களுடைய பெயர்களை பயன்படுத்தியதற்கு பின்பாக அவர்கள் ஆண்களாக இருந்தால் ரதியல்லாஹு அன்ஹு, அல்லது பெண்களாக இருந்தால் ரதியல்லாஹு அன்ஹா, இது மாதிரியான வார்த்தைகளை பொதுவாக எல்லா ஆலிம்களும் பயன்படுத்துவதுண்டு. இப்போ இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதற்குண்டான காரணம் என்ன? இப்போ நபித்தோழர்களை நாம் மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்துகிற பொழுது ரதியல்லாஹு அன்ஹு, ரதியல்லாஹு அன்ஹா, அதற்குரிய பொருள் என்ன அப்படின்னா, ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இது சாதாரண ஒரு வார்த்தையே கிடையாது. இறைவனை பொருந்தி கொண்டான்னா சாதாரண ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. அல்லாஹ் பொருந்திக்கிட்டான்னா அவர்கள் சொர்க்கவாசிகள் பட்டியல்ல வர்றாங்க. அவர்களின் சிறு சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பது அதில் அடங்கி இருக்கிறது. நீங்க பார்க்கலாம் 9வது அத்தியாயம் 100வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகளில் முதலாவதாக அந்த முந்திக் கொண்டவர்களையும், வல்லதீன தபஊஹும் பி இஹ்சான், நல்லவற்றில் அவர்களில் பின் தொடர்ந்தவர்களையும், ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். வஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்திஹல் அன்ஹார், சொர்க்கம் இருக்கிறது, அவர்களுக்கு தயாராக இருக்கிறது, அதற்கு கீழ் ஆறுகள் ஓடுகிறது. காலிதீன ஃபீஹா அபதா, அதில் என்றென்றும் நிரந்தரமாய் இருப்பார்கள். தாலிகல் ஃபௌசுல் அதீம், இது பிரம்மாண்டமான ஒரு வெற்றியாகும். அல்லாஹ்வே புகழாரம் சுட்டுகிறான். நீங்க சஹாபாக்கள் சம்பந்தமாய் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மக்காவிலே வாழ்ந்தவர்களுக்கு முஹாஜிர்கள் என்றும், மதீனாவில் அந்த மக்காவிலிருந்து நாடு துறந்து மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு தங்கள் பொருளாதாரம், தங்களுடைய வீடு, தங்களுடைய சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தவர்களுக்கு அன்சாரிகள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப அல்லாஹ் சொல்றான், முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகள் முதலாவதாக முந்தி சென்றவர்கள், நல்லவற்றில் அவர்களை யார் பின் தொடர்கிறார்களோ உன்மீது என் அருள் உண்டு. அப்ப ரதியல்லாஹு அன்ஹு என்கிற வார்த்தையை அல்லாஹ்வே குர்ஆனில் சர்டிபிகேட் சொல்லுகிறார். நம்ம பயன்படுத்துறது கிடையாது, அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லுகிற விஷயத்தை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் நீங்க பார்க்கலாம், 900 கோடி மக்கள் உலகத்துல வாழ்றாங்க. இதுல ஒரு கணிசமான கோடி மக்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. நம்ம ரத்தம் சிந்தல, இஸ்லாத்திற்காக நம்ம உடல் உறுப்புகள் வெட்டப்படல, நம்ம மனைவியையோ மக்களையோ குடும்பத்தாரையோ நம்முடைய வீட்டையோ நாம இழக்கல. இப்படியா சொல்றதா இருந்தா இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய சமூகம் பெரிய அளவுக்கு தியாகங்கள் எதுவுமே செய்யல. அத ஓப்பனா சொல்றதா இருந்தா, சுருங்க சொல்வதாக இருந்தால், இந்த இஸ்லாம் தோல் பையில் இருந்து தண்ணீர் வடிந்தால் எவ்வளவு இலகுவாய் வடியுமோ அந்த மாதிரி நம்ம கையில ரொம்ப லேசா கிடைச்சிருச்சு. ஆனா நபித்தோழர்களை நீங்கள் பார்க்கலாம், சஹாபாக்கள் குடும்பம் குடும்பமாய் தியாகம் செய்தார்கள். மகன் போரிலே நின்றால் தந்தை கண்களுக்கு முன்னால் வெட்டப்படுவார். பெண்கள், இன்றைக்கு இருக்கிற பெண்களுக்கு முன்மாதிரியாய் பலதரப்பட்ட சஹாபிய பெண்கள் இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பின்னால் வரக்கூடியவர்களுக்கு இலகுவாய் இந்த இஸ்லாமிய மார்க்கம் போய் சென்றடையணும், இந்த இஸ்லாத்தை நாம் உறுதியாய் பற்றி பிடிக்கிற பொழுது நம் மூலமாய் போய் சென்றடைய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே நோக்கம். நீங்க பார்க்கலாம், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்சாரி தோழர்கள் என்னுடைய இறைப்பை என்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு இறைப்பை எவ்வளவு முக்கியமான ஒரு உறுப்பு. அன்சாரி தோழர்கள் என்னுடைய இறைப்பை. அடுத்து சொல்றாங்க, பொதுவாவே ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை தகாத வார்த்தையாலோ அநியாயமா திட்டக்கூடாது. சொல்றாங்க, என் தோழர்களை யாரும் திட்டாதீங்க, நீங்கள் உஹது மலை, அது பிரம்மாண்டமான மலை, அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்தாலும் என் தோழர்கள் ஒரு கை அளவுக்கோ அல்லது அதுல பாதியோ கொடுத்தா கூட ஈக்குவல் ஆகாது. எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்று பாருங்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அன்சாரிகளை நேசிக்கிறாரோ, அன்சாரி நபி தோழர்களை நேசிக்கிறாரோ அவர்தான் ஈமானில் முழுமை பெற்றிருக்கிறார். என் நபி தோழர்களை நேசிச்சாகணும். ரலியல்லாஹு அன்ஹுன்ற வார்த்தைக்கு இதெல்லாம் இறை தூதர் அவங்க இன்னும் வலிசி இருக்கிறாங்க பாருங்க.
நபித்தோழர்களை வந்து நேசிக்கணும் அப்படின்றது இஸ்லாத்துல வந்து ஒரு அடிப்படை கொள்கையாவே சொல்லி தரப்படும். அதுக்காக தான் இந்த வரலாறுகளை நாம் எடுத்து பேசுறோம் அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும். கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொரு ஒரு எச்சரிக்கையை பாருங்க, எவன் நபித்தோழர்களை வெறுக்கிறானோ அவன் நயவஞ்சக மனிதனின் அடையாளமாய் அவன் இருப்பான். ஒரு நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம் அவனிடத்தில் இருக்கிறது அப்படின்ற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் பேசுவதை பார்க்கிறோம். ஒமினன் நாசி மை யஷ்ரி நஃப்ஸஹு யுப்திகா மர்லாத்தில்லா. அல்லாஹ் பேசுகிறார், நபித்தோழர்கள் இறை திருப்தியை பெறுவதற்காக தன் வாழ்க்கையையே விற்று விட்டார்கள். நம்ம ஏதாவது ஒரு பொருளை தான் விற்பனை செய்வோம், அது கூட காசு சரியா கிடைக்கலையா, நமக்கு அதுல லாபம் ப்ராஃபிட் கம்மியா இருக்குதா, விற்பனை செய்ய மாட்டோம். தங்களுடைய வாழ்க்கையே விற்பனை செய்வார்கள். மற்றும் ஒரு வார்த்தையில் அல்லாஹ் பேசுகிறார், அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் பிகைரி ஹக் இல்லா அன் யகூலு ரப்புனல்லாஹ். நபித்தோழர்கள் அநியாயமா அந்த எதிரிகளை அடிச்சு விரட்டுறாங்க. என்ன காரணம் தெரியுமா? அன் யகூலு ரப்புனல்லாஹ், எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொன்னதற்காகவே தவிர வேறு எதுக்காகவும் விரட்டப்படல. இப்ப அல்லாஹ்னு சொன்னதுக்காக வீட்டை விட்டு ஓடு, ஊரை விட்டு ஓடு, நாட்டை விட்டு ஓடுன்னு விரட்டப்பட்டாங்க. ரலியல்லாஹு அன்ஹுன்னு அல்லாஹ் ஏன் சொல்றான்னு புரியுதா? அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், நம்மளாம் ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட்டுட்டு காத்திருப்போம், ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டு காத்திருப்போம், அல்லது ஒரு பொருளாதாரம் வர்றதுக்காக காத்திருப்போம். ஆனா நபித்தோழர்கள் அல்லாஹ் கிட்ட சொல்லிடுவாங்க, இறைவா நான் வந்து உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன்னு. ஒரு போர்க்களத்துல கலந்துக்குவாங்க. எல்லாரும் மௌத்தா போக மாட்டாங்க, சில பேர் இறந்துருவாங்க, சில பேர் மரணிக்காம உயிரோடு இருப்பாங்க. அவங்க சம்பந்தமா இறைவன் பேசுகிறான், இறைவன் கொடுத்த வாக்குறுதிக்காக அவர்கள் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். எதுக்காக? மரணிப்பதற்கு, உயிரை கொடுப்பதற்கு காத்திருப்பார்கள். சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுகிறான், ஒமா பத்தலு தப்தீலா. சரி நம்ம எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டோம், தப்பிச்சிட்டோம்டா அப்படிலாம் இல்லாம அவர்கள் தங்களுடைய வாக்கை மீறவில்லை. எப்படா நம்ம உயிரை கொடுப்போம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. விளங்குதா? ரலியல்லாஹு அன்ஹுன்னு ஏன் அல்லாஹ் பயன்படுத்துறான்னு. சமகாலத்துல வாழக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமியர்களுமே அவர்களுக்கு சமமா வரவே முடியாதுன்றத இந்த வரலாறுகள்லாம் நமக்கு கால் தூசி அளவிற்கு கூட வர இயலாது. அதே மாதிரி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சமுதாயத்தில் சிறந்தவர்கள் என்னுடைய காலத்தில் வாழ்பவர்கள் தான். அப்ப அவர்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பு இதுவெல்லாம் அளப்பரியது. நீங்க பாருங்க, அப்துல்லாஹ் என்கிற ஒரு நபித்தோழர், 9 பெண் குழந்தைகள் உண்டு அவருக்கு. 9 பெண் குழந்தைகள் உண்டு. யாருக்குமே திருமணம் ஆகல. ஒரே ஒரு இளைஞன் இருக்கிறார், அவர் பெயர் ஜாபிர், அவருக்கு திருமணம் ஆகல. இப்போ ஒரு போர் நடக்கிறது, அந்த போருக்கு அழைப்பு வருகிறது. 9 பெண் குழந்தைகள், அதிலே சிறு வயது குழந்தைகள், வயதுக்கு வந்த பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. வீட்டுல ஒரு பெண் குழந்தை 2 பெண் குழந்தை இருந்தாலே வீட்டை விட்டு கடைக்கு போறதுக்கோ வெளியூர் போறதுக்கோ நமக்கு மனசு வருமா? வீட்டுக்கு வாசப்படியே தாண்ட மாட்டோம். வயிற்றிலே நெருப்பை கட்டி அலைவது போன்று இருக்கும். 9 பெண் குழந்தைகளை விட்டு விட்டு ஜாபிர் என்கிற தன்னுடைய இளவயது மகனிடத்திலே பொறுப்பை கொடுத்து விட்டு இந்த அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு போர்க்களத்திலே கலந்து கொள்ளுகிறார்கள். அவர் அந்த போர்க்களத்திலே செய்த தியாகம் சமகால மக்களுக்கு மிக பெரும் படிப்பினை. அந்த தியாகம் எப்படிப்பட்டது என்பதை இன்னும் நாம் வலு சேர்க்கிற பொழுது அந்த வரலாற்றில் நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் தொடர்ச்சியாய் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.